இதுல வந்துட்டு சுகர் வராது, இதுல கொலஸ்ட்ரால் ரொம்ப குறையும். நம்ம வந்து டிஜிஎல் கூட இருக்கு டாக்டர், எல்டிஎல் கூட இருக்கு டாக்டர் அப்படிம்பாங்க. உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். நான் வந்து என்னோட 30 கிராஸ் பண்ணல, அப்பயே நான் வந்து ஒயிட் சுகர் எதுலயுமே போடுறது ஸ்டாப் பண்ணேன். சால்ட் கூட உள்ளது வத்தல், அப்பளம், வடகம், ஊறுகாய், கருவாடு இதெல்லாம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணேன். நான் என்னோட 40 டச் பண்ணல. அதுக்கப்புறம் வெள்ளை அரிசியில சரி இட்லி தோசை, வெள்ளை அரிசி சாதம் சாப்பிட்டு ஸ்டாப் பண்ணேன். ஒன்லி காலையில வந்து சிறுதானிய தோசைகள், மத்தியானம் கவுனி அரிசி, நைட் வந்து ஈவினிங் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ். இது என்னோட டயட் பிளானாவே இருக்கு. நான் வந்து 78 இருந்தேன். வெயிட் லாஸ் பிளானுக்கு இது ஒரு பெஸ்ட் பிளான் சொல்லலாம். உடம்புல வாட்டர் கண்டென்ட் வெளியேற்றி மசில்ஸ் டைட்டன் பண்ணுது. சோ சுருக்கங்கள் குறையுது. இந்த கவுனி அரிசி இதுல வந்து எல்லா நியூட்ரியன்ஸும் ரொம்ப ரிச்சா இருக்கு. இதுல நிறைய நோய்கள் வராது. வயசான காலத்துல வர அல்சீமஸ் மாதிரி உன்னுடைய இம்யூனிட்டி, அவ்வளவு டிசீசஸ்க்கு, அவ்வளவு இன்ஃபெக்ஷன்ஸ்க்கு இந்த கவுனி அரிசி ரொம்ப நல்லது. அந்த கிரன்ச்சி அந்த டேஸ்ட் இருக்குல்ல, அது வந்து ஆக்சுவலி இந்த ரைஸ் வந்து நார்மலா சைனீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஊற வச்சுட்டு இந்த பழைய கவுனி அரிசியோட பழைய சாதத்தை ஹேர் பேக்ல போடுவாங்க. ஸோ அதை போட்டு வாஷ் பண்ணா அவங்க முடி பல பலன்னு இருக்கும். நம்ம நினைச்சுக்கோம் சைனீஸ்லாம் வந்துட்டு ஏதோ இது மாஸ்க் போடுவாங்க, ஷாம்பு கண்டிஷனர்ஸ் போடுவாங்க. ஆனால் அவங்க வந்துட்டு ஜஸ்ட் இந்த கவுனி அரிசியோட பழைய சாத தண்ணியை தலைக்கு போடுறாங்க. கவுனி அரிசி வேக வைக்கும் போது அந்த சாதம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியை வடிச்சு அதுல கருப்பட்டி போட்டா, கருப்பட்டி அயன், ஆட்டோமேட்டிக்கா அயன் இது கூடும், ஹீமோகுளோபின் இதுல இன்க்ரீஸ் ஆகும். இதுல வந்து கிருத்தி டின், ஆர்சனிக், கேட்மியம் இருக்கு, ஜிங்க் இருக்கு, குளூட்டன் ஃப்ரீ. இப்போ உலகம் முழுக்க எல்லா அரிசிலையும் குளூட்டன் இருக்கு. அதனால தான் அதை பழைய சாதமாக மோஸ்ட்லி வச்சு சாப்பிட்டோட ஆட்டிசம் கிட்ஸு, ஏடிஹெச்டி உள்ள குழந்தைங்களுக்குலாம் குளூட்டன் ஃப்ரீ டயட், குளூட்டன் உள்ளது சாப்பிட்டா நம்மளுக்கு அப்சார்ப்ஷன் இருக்காது. ஆக்சுவலி இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு எந்த அலர்ஜிஸுமே ரொம்ப இருக்காது. ஏன்னா நம்ம கம்பு சாப்பிடுவோம். கம்பு வந்துட்டு நம்ம குடல்ல இருக்கிற ஒவ்வாமையை குறைக்கும், அந்த குளூட்டன் அலர்ஜியை க்யூர் பண்ணும். மோஸ்ட்லி இந்தியன்ஸ் பாருங்க, நம்ம கடலை சட்டியாக சாப்பிடுவோம். அமெரிக்கன்ஸோட குடல் வந்து நம்மள மாதிரி ஹெல்த்தியாவோ ஸ்ட்ராங்காவோ இருக்காது. அவங்க வந்து ஒரு பீனட் சாப்பிட்டா கூட, அவங்க அமெரிக்கன் ஸ்கூல்ஸில் போட்டு வச்சுருப்பாங்க கிருத்தி. இப்போ வந்து பீனட் சாக்லேட்ஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அது வந்து ஆக்சுவலி கொடுக்கக்கூடாது, ப்ரோஹிபிட்டட். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு சுகர் கண்ட்ரோல் ஆகலன்னு சொல்லி டாக்டர்ஸ் வந்து டேப்லெட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி சுகரை மெயின்டைன் பண்ணுவாங்களே ஒழிய வெயிட் லாஸை யாருமே ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. நான் அதை ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். எலும்பும் தோலும் இருக்கும், மசில் லூஸ் ஆயிரும், தசைகள் கம்மியாயிரும். குளூட்டன் ஃப்ரீ டயட்டான லோ கேலரி, சுகரை கூட்டாத இந்த கவுனி அரிசியில் நெய் ஆட் பண்ணி சாப்பிடும் போது மசில்ஸ் அப்படி பில்ட் ஆகும், சுகர் கண்ட்ரோல் ஆகும். இந்த கவுனி அரிசி பற்றி நான் எடுத்து படிக்கும்போது முதல்ல ஃபார்பிடன் ரைஸ் அப்படின்னு பார்த்தேன். தடை செய்யப்பட்ட அரிசியா அப்படின்னா பாமரர்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. அதே பாமரர்களுக்கு தடை செய்யப்பட்ட அரிசி அப்படின்னு பார்த்தேன். அது பேரே வந்து கவுனி அரிசி வந்து எம்பரர்ஸ் ரைஸ் அப்படின்னு போட்டிருந்தது. இப்போ என்னை எப்போ சூப்பர்னு நினைப்பீங்க? நான் வந்துட்டு எந்த வியாதியும் இல்லாமல் இப்போ 40 வயசுனா ஒரு 39 வயசுமா தெரிஞ்சு ஒரு ஹெல்த்தியாக எந்த நோயும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நான் சொல்கிறேல்லாம் உங்களுக்கு சூப்பர் வாவ் அப்படி பார்ப்பீங்க. இப்போ ஒருத்தவங்களுக்கு சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது, 4-5 நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு மூட்டு சம்மந்தமான வியாதிகள் எல்லாம் இருக்குது. இப்போ கீழே உட்காந்து எந்திரிக்க முடியல, ஒரு வீக்னஸ் இருக்குது, ஃபிசிக்கலாக அவங்க என்னை விட கொஞ்சம் லோ. நான் வந்து அப்போ கொஞ்சம் சுப்பீராக தெரியும் அவங்க கண்ணுக்கு. அப்போ ராஜாக்கள் வந்து சூப்பர் வாவ் அப்படின்னு ராஜாவை பார்க்கணும். காமன் பீப்புள்ஸால அந்த ஃபிட்னஸ், ஹெல்த்து, அந்த பிரிட்டி எல்லாமே, ஸ்கின் டோன்ல இது மசிலை டைட்டாக வச்சுக்கும் கவுனி அரிசி. இது வந்துட்டு இளமையாக வச்சுக்கும், ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டி இருக்குது.